ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும். பிள்ளையை பெற்றிருக்கான் இவர். இந்த வரேன். இந்த நேரத்தில் எவன்டாவன்? ஹலோ யோ, எங்கயா இருக்க? ஏய், இன்னைக்கு உங்க ஒப்பனை பார்த்து சட்டையை பிடிச்சு நாளைக்கு கேள்வி கேட்கல. என் பேர் தேவாலடி. மைடி போன என்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ அப்ப இருந்து என் பாதி வாழ்க்கையே போச்சு. என்ன மருமகன்னா அசால்ட்டா நினைச்சிட்டாங்களா அவங்க? அட பாவி மாமனே, நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு சிலுக்க பாட்டை போட்டு குதூகலமா இருக்கியா நீ? மாப்பிள வாங்க, மாப்பிள எப்போ வந்தீங்க? வாங்க 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 உட்காருங்க வாங்க. இந்த அழைப்புக்கெல்லாம் உனக்கு குறைச்சல் இல்லை. அங்க உன் மகன் என்னை போட்டு பாடாப்படுத்துறா, நீ டிவி பார்த்துட்டு இருக்கியா? அப்புறம் மாப்பிள, மாமா நான் உனக்கு கேட்கலாமா? கேளுங்க மாப்பிள, என்ன வேணும் தயங்காம கேளுங்க. இல்ல இப்படி பட்ட பகலே உட்காந்துக்கிட்டு டிவியை போட்டுக்கிட்டு சிலுக்க பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்களே, இதுக்குண்டான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா மாமா? அதுவா மாப்பிள, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாப்பிள. ஆனா நான் சந்தோஷமா இல்லையே. ஐயோ, கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு இன்னைக்கு என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து என் கடமையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் மாப்பிள. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள. என்னைக்கு நான் உங்களை பார்த்தனோ அப்ப இருந்து என் பாதி பாரமே குறைஞ்சு போச்சு மாப்பிள. அட்டா பாவி தேங்காய் மண்டையா, நான் என்னைக்கு ஒன்னையும் மகளை பார்த்தனோ அப்ப இருந்து என் பாதி வாழ்க்கையே போச்சு. ஐயோ ஆமா மாப்பிள, நான் வந்தோன்னு கேட்காதான் நினைச்சேன். நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க, என் பொண்ணை காணோம். ஏன் மாப்பிள அழுகுறீங்க? என் பொண்ணு எங்க தானே கேட்டேன், அதுக்கு ஏன் இப்படி அழுகுறீங்க? யோ மாமா, என்னையா பொண்ணு பத்தி வளர்த்துச்சுக்க நீ? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கா யாவ? அப்படி என்ன மாப்பிள பண்ணா என் பொண்ணு? என்ன பண்ணாளா? யோ, நீ எப்ப கல்யாணம் பண்ணி வச்சியோ அப்ப இருந்து உன் பொண்ணு சந்தோஷமாவே பேசுறது இல்லையா? எப்ப பேசினா சொர்ணாக்கா மாதிரி எரிஞ்சு பேசுறா. என்னையா பொண்ணு பத்தி வளர்த்துச்சு? சரி, வாரத்துக்கு ஒரு நாள் அவளை வெளியே கூட்டு போய் அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம் பார்த்தா என்ன சொல்றா? என்ன நீ இவ்வளவு செலவு பண்ற? எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு கையில ஒண்ணுமுலாம் போய் என்னை ரோட்ல விட்டுருவியா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான் மாமா. சே, நம்ம பொண்டாட்டி ரொம்ப சிக்கனமா இருக்காளே, சரி அவளுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கம்முன்னு உட்காந்துருந்தா. என்ன நீ அவன் பொண்டாட்டிக்கு என்னென்னமோ செய்யறான், என்னென்னமோ வாங்கி கொடுக்குறான். அன்னைக்கு ஏதோ நான் தெரியாம ஒரு வார்த்தையே சொல்லிட்டேன், அதை வச்சுக்கிட்டு நீ எங்கேயுமே என்னை வெளியே கூட்டு போக மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி ஏழை இழுக்கிறா மாமா. என்னது ஏழை இழுக்கிறாளா? ஐயோ ஐயோ, அங்கேயும் ஆரம்பிச்சிட்டாளா? இது கூட பரவாயில்ல மாமா. போன மாதம் எங்கள் அப்பா அம்மா என்னை பார்க்க வந்திருந்தாங்க. என்னை பார்க்க வர பாசத்தில் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க மாமா. அப்போது எங்கள் அம்மா பார்த்து கேட்குறா, ஏன் இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி அன்பாக வழி அனுப்பிச்சாங்க மாமா. அதே மறுவாரம் எங்கள் அப்பா அம்மா என்னை பார்க்க வந்திருந்தாங்க மாமா. வரப்போ எதுவுமே வாங்கிட்டு வரல. அப்போ அவங்க வழி அனுப்பிச்சு என்கிட்ட சொல்கிறா, என்ன உங்கள் அப்பா அம்மாவுக்கு அறிவே இல்லையா? வீட்டில் மருமக இருக்காளே, அவளுக்கு எதாவது வாங்கிட்டு போவோம் அப்படின்ற அறிவு கூட இல்லையா அவங்க அம்மா அப்பாவுக்கு? சி இப்படியா அப்படின்னு சொல்லி திட்டுறாமாமா. மன நிம்மதிக்காக 2 நாள் எங்கேயா வெளியே போயிட்டலாம்னு அவகிட்ட பெர்மிஷன் கேட்டா, எவ கூட போற அப்படின்னு சந்தேகப்பட்டு அடிக்க வராமாமா. எது சொன்னாலும் கோவப்படுறா, கையில் என்ன இருந்தாலும் சங்கடப்படாமல் தூக்கி மேலே எறிஞ்சிடறா. பயமா இருக்கு மாமா அவ கூட குடும்பம் நடத்துறதுக்கு. ஐயோ மாப்பிள்ள பயப்படுறா. ஏன் மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி இங்க அவ அப்படிதான் இருப்பாளா? அது இல்லை மாப்பிள்ள, தாய் இல்லாத பொண்ணு, சின்ன வயசுலேருந்தே அவள் இஷ்டத்துக்கு வளர்ந்து பழகிட்டா. நானும் அவளை எதுவுமே கேட்கறது இல்லை, செல்லமாவே வளர்த்துட்டேன். சரி போகிற புகுந்த இடத்துலையாவது மாறுவான்னு சொல்லி தான் விட்டேன். ஆனால் அவன் இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ள. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க மாப்பிள்ள ப்ளீஸ் மாப்பிள்ள. சரி மாமா, கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, எல்லாம் சரியாயிரும். மாமா எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா மாமா? சொல்லுங்க மாப்பிள்ள. ஒரே ஒரு வாரம் நான் அவளை இங்கே அமுச்சு வச்சிடறேன் மாமா. நீங்கள் ஒரு வாரம் மட்டும் அவளை பார்த்துக்குங்க மாமா. நான் ஒரு வாரம் நிம்மதியாக இருப்பேன் மாமா. ஒரு வாரம் நீ நிம்மதியாக இருப்ப, ஆனால் கட்டி வச்ச பாத்துக்கு என்னைய போட்டு கொலையாக கொள்ளுவாளே, என்ன பண்ணலாம்? வேணாம் மாப்பிள்ள, அவள் அங்கேயே இருக்கட்டும்.
ஏன் மாமா? அது இல்லை மாப்பிள்ள, அவங்க சண்டை போட்டால் கூட சண்டை போட்டு கம்முன்னு உட்காந்துக்குருவா. அதே இது அவங்க வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவள் பண்ணதெல்லாம் நீங்கள் பண்ண மாதிரி இங்கே திருப்பி விட்டு பரப்பி விட்டுருவா மாப்பிள்ள. அப்புறம் உங்கள் மானம்தான் பறக்கும். ஏன்னா எனக்கு இதே மாதிரி நடந்திருக்கு. அனுபவத்தில் சொல்கிறேன் மாப்பிள்ள, வேணாம் மாப்பிள்ள. சரிங்க மாமா, அவள் அங்கேயே இருக்கட்டும். அப்பாடி நம்ம தப்பிச்சான். சரி நான் வரேன். சரி வாங்க மாப்பிள்ள. மாமா, என் சுமையெல்லாம் நீங்க சுமக்கிறீங்க மாப்பிள்ள, ரொம்ப நன்றி மாப்பிள்ள. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய். எவன்டா அவன்? அடுத்த கண்ணுண்டா. இந்த வந்துட்டேன்.